சிங்க்ல வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா திஸ் a great scope to perform. Okay. Extremely good. Fear and serious ah irukradhu. ஆமா. And இதுல வந்து I play a very cocky character, which is the exact opposite of I like to believe I'm a humble person because I don't எந்த வம்புக்கும் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன். பட் இதுல வந்து ரொம்ப ஒரு அரகண்டா பிரச்சனை தான் மாமா பார்த்து பாரு அப்படின்னு போன் அடிக்கிற ஒரு ரொம்ப பிரிவிலேஜ்டான அரகண்டான ஒரு பர்சன். எனக்கு வந்து ஹாரர் படம்னா ரொம்ப பயம், நான் பார்க்கவே மாட்டேன். எக்ஸாக்ட்லி நல்லா இப்படி குடிஞ்சிரும். அதுவும் சில இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, ஸ்பெஷல் ஷோ ஸ்கிரீனிங்லாம் கூப்பிடுவாங்க. அங்க போனா மான பிரச்சனை வேற ஆயிடும். இப்படியே பார்த்துட்டு இருப்பேன், இப்படியே கொஞ்சம் எவ்வளோலாம் மேட்ச் பண்ண முடியும் அப்படிதான் இருப்பேன். சிங்கப்பூர் சலூன் வந்து ஆர்ஜே பாலாஜி தான் ஆக்சுவலாக கூப்பிட்டாரு. ஐ நோன் ஃபார் a long time. And he called me saying எனக்கு என்னமோ இது நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்டா அப்படின்னு சொன்னார். சொன்ன கண்டிப்பாக லைக் ஐ adore. Hi, welcome to Cinema Express. Na Jayabhuvaneshwari and today we have with us Kishen for his upcoming film Sync. Hi, how are you? Hello, வணக்கம். Thank you. எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ நான் தான் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு டக்குனு. இல்லை மாற்றி நான் தான் எடுக்கிறேன். How are you? All good? All good. சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு என் மைண்டில் தோணுனதே வந்து எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்கிற கிஷன் தாஸை நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் how does it feel to be sitting on the other side actually? இல்லை எதுவுமே மாறல. I still do take interviews also. So எனக்கு வந்து அது different parallels மாதிரி தான் இருக்கும். I enjoy taking interviews, I enjoy making content, I enjoy making films. It gives me the same high. So எனக்கு வந்து ஒரு parallel-ஆ போற விஷயமா தான் பார்க்கிறேன். So இதுவும் நான் பண்ணுவேன், அதுவும் நான் பண்ணுவேன். அன்னியன் மாதிரியும் இருக்கேன், அம்பி மாதிரியும் இருப்பேன், அன்னியன் மாதிரியும் இருப்பேன். So that is okay. So இது இப்போ சிங்க் that's the film in the limelight-ன்ற மாதிரி. இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள் பார்த்தா முதல் நீ முடிவும் நீல ரொமான்டிக் ஹீரோ. அகெயின் அடுத்த படம் நீங்கள் கமிட் பண்ணியிருக்கிறது வந்து தருணம். அதுலேயும் ஒரு மாதிரி ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஒரு சாஃப்ட் ரோல் தான். பட் இந்த படம் வந்து இன்னொரு சீரியஸான ரோலில் இருக்கிறப்பல இருந்தது. ஐ மீன் ஃப்ரம் த ட்ரெய்லர் அண்ட் ஸோ என்ன வாட் மேட் யூ சூஸ் திஸ் ஃபிலிம்? எனக்கு ஆக்சுவலாக சிங்க் நாங்கள் லாஸ்ட் இயரே ஷூட் பண்ணோம், ஜூனே ஷூட் பண்ணிட்டோம். ஸோ முதல் நீ முடியும் நீ வர வரைக்கும் நான் பெரிய ஆஃபர்ஸும் வரல, எனக்கு எதுவும் கமிட் பண்ணணும்னு தோணலை. பிகாஸ் ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு காட்டலாம், அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து பில்ட் பண்ணலாங்கிறது தான் ஐடியாவாக இருந்தது. முதல் நீ முடியும் வந்த உடனே ஐ வாஸ் நாட் கான்ஷியஸ் டு பிக் அ டிஃப்ரெண்ட் ஜானர் ஆர் எனிதிங் லைக் தட். பட் இது வந்த உடனே ஆக்சுவலாக எனக்கு டேரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் அமிச்சாரு, நரேட் பண்ண வேணாம் ஸ்கிரிப்ட் அமிச்சாரு. ஒரு 11 மணி என் பழைய வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு halfway சின்ன படம் தான், இட்ஸ் அரௌண்ட் 85 to 90 minutes தான் படமே. ஸோ ஒரு 45 minute மார்க் 50 minute மார்க் அப்ராக்சிமேட்லி கிராஸ் பண்ணும்போது என் வீட்டில் வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு. எனக்கு அல்ல இல்லை, எனக்கு நான் வேற படிச்சுட்டு இருக்கேன். அதுவும் வந்து ஒரு வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம். வீட்னா ஒரு பேய் வீடு மாதிரி இல்லை, ஒருத்தங்க வீட்டில் நார்மல் ஹவுஸ் நடக்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து அல்ல இல்லை, எங்கள் அம்மா கூட ஒரு 20 நிமிஷம் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இன்னொரு ஃபோனில் மட்டும் பேசுன்னு சொல்லிட்டு கரண்ட் வர வரைக்கும் ஃபோனில் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்ச உடனே ஐ லைக் திஸ் விஷன். ஹாரர் ஃபிலிம்ஸ்னால் நமக்கு வந்து ஒரு 2-3 ஒரு இப்படிதான் எடுக்கணும், இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு பேய் வீடு இருக்கும், இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட் பொசஸ்டாக இருக்கும், அது ஒருத்தங்க கைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு 2-3 டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இது வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ண விதமே அந்த நோக்கமே கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பயங்கரமாக சினிமா பண்ண முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் சம்திங் இன்ட்ரெஸ்ட்ஸ் மீ, சம்திங் இஸ் நியூ, ஐ வாண்ட் டு டூ இட். ஸோ அதான் இமீடியட்லி ஐ ஹாப் யூ டுக் அப் திஸ் ரோல். ஸோ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்த்தபோது ஃபஸ்ட்டு வந்து காரில் ஒரு சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சீக்வன்ஸ், வீடியோ கால்லையே எல்லாமே கான்வர்சேஷன்ஸ்லாம் நடக்கிற மாதிரியே ஸோ ஜென்ரலாக பே பண்ணனா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ஒரு வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹவ் வாஸ் தட் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு கார்லேயோ இல்லை ஒரு வீடியோ கேமரா, பிகாஸ் உங்கள் கூட நடிக்க ஆள் இல்லை. ஐ மீன் இட் வாஸ் ஆல் த்ரூ வீடியோ கால், ரைட்? ஸோ அது ஹவ் வாஸ் தட்? ஸோ ஆக்சுவலாக அதுவுமே இல்லை. நிறைய பேர் என்ன யோசிச்சாங்கன்னா ஒரு வீடியோ கால்லே ஷூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு. பட் வி டிடன்ட் ஷூட் டுகெதர் அட் ஆல். ஸோ என்னோட போர்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த கேமரா கடியில் ட்ரைபாட் இருக்குல்ல, அந்த ட்ரைபாடில் வந்து 4 டாட்ஸ் வச்சிருவாங்க. ஸோ படத்தில் வர கேரக்டர்ஸ் படி இப்போ கௌதம், சாரி மோனிகா, நவீன், சௌந்தர்யா அப்படின்னு 4 புள்ளி வச்சிருவாங்க. ஸோ நான் பேசும்போது எனக்கு கொடுக்கறதுக்கு வேற ஆக்டர்ஸ் யாருமே கிடையாது. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு ஃபுல்லாக ஆக்ஷன்ஸ் படிச்சுட்டு இருப்பாரு. இப்போ கௌதம் பிக்ஸ் அப் ஹிஸ் ஃபோன் அண்ட் ரன்ஸ் அவுட் சைட், ஹி கெட்ஸ் அ கால் ஃப்ரம் ஹிஸ் சிஸ்டர்னு அவர் ஒன்றுனா படிப்பாரு. ஸோ அந்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது நாங்கள் வீடியோ காலில் ஷூட் பண்ணல படத்தை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பிகாஸ் ஆரம்பத்தில் வந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இப்போ நான் இங்கே பார்த்து பேசணும், நீங்கள் எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தன்னை அறியாமலே நான் திரும்புவேன். ஆமாம், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணால் மாட்டிப்போம். ஸோ அதனால ஒன்றா திருப்பி எடுக்கணும். லைவாக வந்து மானிட்டர் பார்க்குறதெல்லாம் சம்டைம்ஸ் அதுவும் எங்களுக்கு பாசிபிளாக இருக்காது. ஸோ ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு திருப்பி அது வி ஹேவ் டு கோ த்ரூ த ஹோல் திங். அண்ட் டெக்னிக்கலி ரொம்ப கஷ்டமான ஒரு படம். ஏன்னா இப்போ நான் தனியாக என் போர்ஷன் ஃபுல்லாக ஷூட் பண்ணுறேன், அதே மாதிரி 4 பேர் வந்து ஃபுல்லாக அவங்க போர்ஷன் செப்பரேட்டாக ஷூட் பண்ணுறாங்க.
ஸோ நாங்கள் பிட்டாக ஒரு 30 செகண்டாக ஷூட் பண்ணால் ஸ்டிச் பண்ணவே முடியாது, ஏன்னா கட் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிடையாது. கரெக்ட். ஸோ நாங்கள் வந்து 7 minute 8 minute லாங் ஷார்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் கட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரைட். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்டுமே 7 minutes 8 minutes லாங் போகும். அந்த ஃபோக்கஸ் மாறாம அவங்கள விஷுவலைஸ் பண்ணிட்டு பண்ணனும் இல்லையா? அண்ட் அது கூட ஓகே. பட் எது கஷ்டம்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு ஒரு சீன் 7 minutes பண்றேன்னா அதுல ஒரு இமோஷன் ஒன்று ப்ராக்ரஸ் ஆகும். இப்போ நான் வந்து 6வது நிமிஷத்துல அழுகணும்னா என்னால முதல் நிமிஷத்திலே கிளிசரின் போட்டு உட்கார முடியாது. ஸோ அண்ட் அட் த சேம் டைம் like I can't bring that in the 6th minute, like I'm not as அவ்வளோ ப்ரொஃபஷனலான ஒரு ஆக்டர் ஆல்சோ. ஸோ அது வந்து அந்த இமோஷனல் ப்ரோக்ரஷன் கொஞ்சம் channel it was difficult, but we had a good crew, so அதனால we were able to they guided you well through the process. But எனக்கு அதுதான் தோணுச்சு, because it's easy to respond when you have a co-actor. It's always easy to respond. அவங்க பேசுற டயலாக்ஸ் நம்மள அஃபெக்ட் பண்ணி நமக்கு அழுக வரும், அது இஸ் ஈஸி. ஒரு சிஸ்டமை பார்த்து ஒர்க் பண்ணனாலே போர், டு ஆக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆமா இல்ல அதுவே கஷ்டம். ஒருத்தங்க கிட்ட வாங்கி நடிக்கிறதே கஷ்டம். பட் அதுல சம்டைம்ஸ் இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு புதுசா அதாவது ஒரு விஷயம் வரும். பட் இதுல வந்து ஏன் கஷ்டம்னு சொல்றேன்னா இப்போ வந்து 4 பேர் தனியா நடிக்கும் போது அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு மீட்டர் இருக்கும். இப்போ இந்த சீன் அப்ரோச் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கலாம். நாங்க ரிஹர்ஸ் பெருசா பண்ணல. சோ ஒருத்தங்க வந்து ரொம்ப லவுடா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சோ அதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணணும். 4 தனித்தனியா எடுத்துட்டு எல்லாத்தையும் டு bring it together is a பட் பாக்கும்போது எனக்கு அப்படி படல. பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க தனியா ஷூட் பண்ணீங்கங்கிறது வந்து உங்களுக்கு ஃபீல் தெரியல அப்படிங்கற மாதிரி. சோ அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ரைட். சோ இதோட கண்டினியூவேஷனாவே வந்து again coming to the fact that it's not a template-ish film. ஒரு வீடியோ கால்ல பின்னாடி பேய் வருது இல்ல நம்ம நீங்க இப்போ this is more interesting because ட்ரெய்லர்ல பார்த்தம்போது நீங்க பேசிட்டே இருக்கீங்க, சௌந்தர்யா அவங்களோட கேரக்டர் திடீர்னு பேயா மாறுறாங்க. You don't have that to visualize in front of you, right? You just have I think commands or orders that says இப்போ அவங்க பேயா மாறுவாங்க இல்ல உங்களுக்கு பின்னாடி பேய் நிக்குது, something like this. And இது வந்து I think 4 different housesல நடக்குது and it's all put together as a video call. So இது ஷூட் பண்றதுக்கு the horror elements I'm saying, considering it's not conventional, how did you bring in the horror elements? How was it brought in? So actually அது சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, 4 ஸ்டாக் ஷாட்ஸ் 4 ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் இருக்கும்னு. அந்த மாதிரி 4 ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் தான். பேய் வந்ததுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். அண்ட் இதுல என்ன பிரச்சனைனா பட்ஜெட்டும் ரொம்ப சின்னது. ரொம்ப சின்னதுன்னு சொல்லும்போது பட்ஜெட்ல பி கூட எங்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறதுனால வேற வழி இல்லை. வி ஹேவ் டு விஷுவலைஸ் a lot of things. நிறைய விஷயங்கள் வந்து சிஜிலையும் எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் ஓவர்லி இந்த மேக்கப் போட்டு இது பண்ணா கூட இன்னைக்கு ஆடியன்ஸ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சுவாங்க. they are not really getting scared by that. மேக்கப் வந்தாலே வெள்ளை கண்ணு விரிச்ச முடினாலே ஓகே பேய் வர போகுது அப்படிங்கற மாதிரி ஆயிடுது. So we need to build on the idea of how people are changing when they transform. அந்த மாதிரி விஷயங்க தான் வந்து something that we could work on. So அந்த விஷயங்க வந்து it's easier for us to believe because டக்குனு ஒரு பேய் வந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணனும்னு எனக்கு தெரியாது. சில பேர் உடனே பயப்படுவாங்க, சில பேர் புரிஞ்சிக்கிறதுக்கே டைம் ஆவாங்க. பேரன்ஸ் நிக்கிறதுங்கிறது கூட இருக்குல்ல. ஆமா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து டக்குனு ஒரு செகண்ட் மாறுறாங்கன்னா அப்போ நமக்கு ஏய் என்ன அப்படின்னு ஒரு அந்த ஒரு இமோஷன் தான். ஸோ இட் இஸ் ஈஸியர் ஃபார் அஸ் ஆல்சோ. லைக் உடனே ஒரு பேய் பார்த்த ஃபீலிங் இல்லாம என்னமோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு அந்த ப்ரோக்ரஷன் கொஞ்சம் ஈஸியரா இருந்தது. ஓகே. ஸோ இப்போ ஆஸ் யூ சே வீடியோ காலில் பேய் வருது இதெல்லாம் என் மைண்ட் how it connects somehow it is I'm able to relate it to the film Connect. போன வருஷம் வந்த film. Again அது interestingly that's also a 90-minute film and என்னதான் நயன்தாரா பேய நேர்ல சந்திச்சாலும் her I mean the exorcism and all was through video call. அனுபம் கேர்ஸ் கேரக்டரா இருக்கட்டும், சத்யராஜ்ஸ் கேரக்டர். So do you think the execution of this film is similar in any way? So இது வந்து actually we shot before Connect released itself. like last June shoot பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து கனெக்ட்னு ஒரு படம் வருதுன்னு தெரியும், பட் அது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக எப்படி இருக்கும்னு தெரியல. பட் திஸ் இஸ் அ வெரி ஏஜ் ஓல்ட் டெம்ப்ளேட். ஹோஸ்ட் அன்ஃப்ரெண்ட் எல்லாமே 2012-13 அவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அது 11 இயர்ஸ்க்கு முன்னாடியே தே ஹவ் டன் தட். நம்ம தான் கொஞ்சம் ஸ்லோ. பட் ஹோஸ்ட் அன்ஃப்ரெண்டட் இப்போ மிஸ்ஸிங்னு ஒரு படம் வந்து ஆப்பிள் டிவில நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, அது சூப்பரா இருக்கு. So adu if Connect is being compared with this, I think we need to compare it with all the other lot more films as well. So நான் இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருந்தேன்னா இப்போ நம்ம ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பார்க்குறோம், லைக் ஒரு ஹீரோ என்ட்ரி சீன் 4 பாட்டு. பட் நம்ம அதை வந்து இன்னொரு படத்தோட டெம்ப்ளேட்டோட கம்பேர் பண்றது இல்ல. ஸோ ஸ்டோரி வைஸ் இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். இதுல வந்து we don't have any sort of exorcism or அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஹியர் வந்து இட்ஸ் a very neat film. இதுல வந்து தேவையில்லாத விஷயங்கள் மோஸ்டா லைக் a song which is not required for it or scenes எதுவுமே கிடையாது. From the get go we're into it. And அந்த கதை வந்து டெவலப் பண்ற விதம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதிலே வந்து you will start feeling a little
uncomfortable and scared ஒரு மாதிரி that gives that horror experience. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே கொஞ்சம் அல்லு கண்டுருச்சுன்ற மாதிரி சொன்னீங்க. மோர்ஸோ இப்போ அந்த படத்தை முடிச்சக்கப்புறம் கன்சிடரிங் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம், எனக்கு எப்போதுமே இது தோணும், நாங்கள் பார்க்குறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்கே, இவங்க நடிக்கிறாங்களே இவங்களுக்கு பயமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். டிட் யூ ஹேவ் அந்த மாதிரி ஒரு 4 நாள் தூங்கல அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது? இல்லைங்க, எனக்கு வந்து ஹாரர் படம்னா ரொம்ப பயம். நான் பார்க்கவே மாட்டேன். எக்ஸாக்ட்லி. நல்லா இப்படி குடிஞ்சிரும். அதுவும் சில இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, ஸ்பெஷல் ஷோ ஸ்க்ரீனிங்லாம் கூப்பிடுவாங்க. அங்கே போனால் மான பிரச்சனை வேற ஆகிடும். இப்படியே பார்த்துட்டு இருப்பேன், இப்படியே கொஞ்சம் எவ்வளோலாம் மேட்ச் பண்ண முடியும் அப்படி தான் இருப்பேன். பட் இங்கே வந்து ஆக்சுவலாக அவ்வளோ கஷ்டமாக இல்லை. பிகாஸ் ஒன்று வந்து நாங்கள் ஒரு பெரிய பேய் பங்களாலெல்லாம் ஷூட் பண்ணல, ஒரு சராசரி மனுஷனோட வீட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பக்கத்து ரூம்லேயே பேய் மேக்கப் போட்டுட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பயங்கரமாக வர போகிறாங்க இவங்க தான் பண்ண போகிறாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த பயம் இல்லை. பட் எங்கே பயமாக இருந்ததுன்னா, ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது சம்டைம்ஸ் யூ புட் யுவர் செல்ஃப் இன் தட் பொசிஷன். லைக் நம்ம வெளில போகிறோம், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம்னா நம்ம அந்த ஒரு அன்ஈசினஸை நமக்குள்ளே கொண்டு வரணும். எல்லாருமே இப்போ ஷார்ட்ல வந்து நான் கேமரா எடுத்துட்டு நான் தான் மோஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் கேமரா திருப்பும் போது ரூம்ல யாரும் இருக்க முடியாது. ஸோ எல்லாம் வெளில போயிடுவாங்க. அப்போ ஒரு செகண்ட் தனியாக இருக்கும்போது அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஏன் தனியாக இருக்கும், ஏன் எல்லாம் வெளில போயிருக்காங்க அப்படின்னு ஒரு செகண்ட் மட்டும் கொஞ்சம் ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் மற்றபடி இட் வாஸ் நாட் வெரி. அந்த ஷூட்டிங் டைம்ல மட்டும் தான் அந்த ஒரு பயம். அதுக்கப்புறம் ஆமா மென்டலி அது சொல்லி இல்ல இதெல்லாம் நடிப்பு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஆக்ஷன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்ல, பேய் வந்தாலுமே சரி நடிச்சு தான் ஆடுவாங்க. அது ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பேய் வந்துருச்சுன்னா அதுக்கு நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் சௌந்தர்யா அண்ட் மோனிகாவோட உட்காந்துருந்தோம். பேய் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லை எனக்கு தெரியல. ரெண்டு பேருமே ஆமா இருக்கு தெரியாதா, என்ன இருக்கு தெரியாதா, இத்தனை நாள் உங்க கூட ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்பையில இருந்து இந்த பேய் கான்வர்சேஷன் வந்தாலே அம்மா நீங்களே வச்சுக்கோங்க இந்த பேயை, நான் வரல அப்படின்னு சொல்லி. இன்ட்ரெஸ்டிங். பயம் இருக்கிறவங்க ஒரு ஹாரர் ஃபிலிம் நடிக்கிறது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் டைனாமிக். நான் எப்போ படத்தை பார்க்குறேன்னா இந்த படத்துக்கே நான் அப்படிதான் இருக்க நான் நடிச்ச படம் தான் ஆனாலும் எனக்கு பயம்ங்க அப்படின்ற மாதிரி. ரைட். ஸோ இப்போ வந்து இந்த படமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி முதல் நீ முடிவும் நீ, இந்த படங்களில் வந்து உங்கள் கூட நடிக்கிறவங்க எல்லாமே கம்பேரிட்டிவ்லி நியூபீஸ் ஒரு அப் அண்ட் கம்மிங்னே சொல்லலாம். எனக்கு பர்சனலி முதல் நீ முடிவும் நீ பார்க்குற வரைக்கும் நீங்களும் மீதாவும் தான் லீட் அப்படிங்கிறது எனக்கு ஐ டிடன்ட் ரியலைஸ் தட். படம் பார்த்து முடிச்சக்கப்புறம் இவங்க தான் லீட் அப்படிங்கிறது ட்ரெய்லரில் தான் தட் வாஸ் நாட் ஃபுல்லி ஹிண்டட்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இதுலையுமே ஐ எம் ஸ்டில் நாட் ஷுர் ஹூஸ் த லீட் as such who's going to be leading the film. Considering you're still early in the career developing stages, do you think இந்த மாதிரி ஃபிலிம் பண்ணா ஓகே? பிகாஸ் ஸ்டில் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரோல்னு ஒன்று இருக்குல்ல, லீட் ரோல் நடிச்சா என்னதான் இருந்தாலும் இட்ஸ் அ லீட். அண்ட் இந்த மாதிரி ரோல்ஸ் நான் நடிக்கும் போது ஈவன் இஃப் இட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் எக்ஸ்போஜர் அண்ட் யூ கெட் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் கேரக்டர், you're still amongst a few people there. So do you think it's working in your favor or you want to do more lead films like Tharunam madri? See, எனக்கு ஆக்சுவலாக ஐ டோன்ட் நோ த ரைட் மிக்ஸ் அண்ட் ஐ ஃபீல் நோபடி நோஸ் த ரைட் ஃபார்முலா. எல்லாருமே அவங்களுடைய ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதுவும் இண்டஸ்ட்ரியில் எவ்ரி ஒன் இஸ் வெரி ஈஸி டு ஸ்பீக். தெல் டெல் இப்படி பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிங்களா இன்டர்வியூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதான் ஹீரோ ஆகிட்டீங்களா எதுக்கு இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னு. பட் ஹீரோனா என்ன? இப்போ நான் ஹீரோ ஆகிட்டா நான் வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஹீரோங்கிறது ஒரு படத்தில் ஒருத்தர் லீடாக இருக்காருன்னா அவர் ஹீரோ. இப்போ இந்த இன்டர்வியூ நீங்கள் சூப்பராக பண்ணினா இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் தான் ஹீரோ. நாளைக்கு நான் ஒரு பாட்காஸ்ட் சூப்பராக பண்ணால் அந்த பாட்காஸ்ட் பேஸில் நான் தான் ஹீரோ. ஸோ அந்த ஹீரோங்கிறது ஐ ஃபீல் இஸ் லிட்டில் மிஸ் அண்டர்ஸ்டுட். யார் அவங்க வேலையை சூப்பராக பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹீரோ. என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் த பேசிக் லைன். ஸோ கமிங் டு வாட் யூ செட், முதல் நீ முடியும் இல்லை எங்ககிட்ட ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த படத்தில் 13 லீட்ஸ், ஒரு லீட் 2 லீட் கிடையாது. மேபி படம் முடியும் போது எங்க ஸ்டோரி லைன் மேபி கொஞ்சம் அதுக்கு மட்டும் ஒரு கம்ப்ளீஷன் வர மாதிரி இருந்திருக்கலாம். பட் எல்லாமே ஈக்குவல் தான். இந்த படத்துலயும் 4 பேர் தான், லைக் ஒருத்தங்க லீட் 2 பேர் லீட் இந்த மாதிரி. இட்ஸ் அபௌட் 4 ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் 4 பேர் இருப்பாங்க. சோ அதுலயும் லீட் கிடையாது. நான் அடுத்த பண்ண படத்துல நாட் ஈவன் பிளேயிங் லைக் a primary character. நான் ஆர்ஜே பாலாஜி அண்ணனோட சிங்கப்பூர் சலூன் அதுல ஒரு பிரைமரி கேரக்டரே கிடையாது. ஐ ப்ளே லைக் a supporting role தான். எனக்கு வந்து இப்போ நான் வளர்ந்து வர டைம்ல எனக்கு எல்லா படத்துல இருந்தும் ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும். இப்போ இந்த 2 படத்துல வந்து ஒரு குறுகிய பட்ஜெட்ல வந்து எப்படி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும், அதுக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடணுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். சிங்கப்பூர் சலூன் மாதிரி ஒரு படத்துல ஒர்க்கிங் வித் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் லைக் ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ் சார், லால் சார், அவங்கள மாதிரி பெரிய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க எப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றாங்க, கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், லைக் எவ்வளோ சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட் பண்ணணும். இப்போ தருணம்ல வந்து நம்ம லீடாக இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், லைக் யூ ஆர் தி ஃபோக்கஸ்ல, சோ பீப்பிள் ஆர் கோயிங் டு பீ வாட்சிங் யூ த்ரூ அவுட் தி 2 hours. சோ அதே எக்ஸாக்ட்லி யா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் மை கரியர் நான் இப்போ என்னோட இமீடியட் கோல் என்னன்னா எனக்கு
இப்போ honestly I get a lot of interesting stories but I'm not a bankable actor. என்ன சுத்தி ஒரு காமர்ஸ் கிடையாது. ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண 2 படங்களுமே ஓடிடி ஃபிலிம்ஸ். ஸோ இப்போ படத்துல ஒரு தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் பண்ணா இவருக்கு எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு, இவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் என்னங்கிற கான்வர்சேஷனுக்கு இடமே இல்லை. So the reason why I want to start off with Tharunam is I want to establish a market, saying இவரை வச்சு படம் பண்ணா அட்லீஸ்ட் இவ்வளோ வருது, இது பண்ண முடியும்னு எனக்கும் அது தெரியணும். பிகாஸ் அப்பதான் என்ன நம்பி ஒரு டைரக்டரோ யாராச்சும் வரும்போது I need to be able to give them a promise, ஒரு assurance. because எந்த ப்ரொடியூசர் கிட்ட போறாமே அவங்க கேக்குற கேள்வினா இவரை வச்சு படம் எடுக்கிறீங்களே, இவருக்கு ட்ராக் ரெக்கார்டே கிடையாது இவருக்கு. So I need to build that credibility for myself. So that is what Tharunam will be for me as well. So I'm just trying to find my way in this place. Right or wrong எதுவுமே தெரியாது. மேபி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். But இப்போதைக்கு whatever's interesting I'm giving it a try. Because you say this that you're learning things from every film. I just generally want to know what is your script choosing process. Like considering நீங்க தான் சொன்னீங்க you get all kinds of films. I choose few out of this-ங்கிறது தானே. So what is இந்த இருந்துச்சுன்னா இந்த script is my script-ங்கிறது, what are those criteria maybe? Okay, first I look at my skill set, because my skill set is not very vast where என்னால எல்லாமே பண்ண முடியுங்கிற மாதிரி. I'm still not in a place where I'm comfortable doing too much action or doing something over the top. So அந்த மாதிரி இருந்தா I immediately say இல்ல, this is not for me now அப்படின்னு சொல்லிடுவேன். எனக்கு வந்து I always look at it as from an audience perspective. First I look if it works as a whole to me. Secondly I'll see if I can see myself doing it. Syncல வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா there's a great scope to perform. Okay, extremely and fear and serious ah irukadhu. And idhula vandu I play a very cocky character, which is the exact opposite of I like to believe I'm a humble person, because I don't endha vambukku endha sandaikum po maten. But idhula vandu romba oru arrogant பிரச்சனை தான் மாமா பாத்து பாரு அப்படினு போன் அடிக்கிற ஒரு ரொம்ப privileged ஆன arrogant ஆன ஒரு person. அந்த மாதிரி ஒரு character எப்படி ப்ளே பண்ணனும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. So அந்த மாதிரி ஒரு விஷயம். So for me when I read a script I look at whether it interests me first. There's something interesting for the audience as well. If I feel initially I was like 100% super ah irundha dhaan pannum அப்படினு, but I realized that will never happen. You'll never be satisfied. நம்மளே ஒரு கதை எழுதினாலும் we won't be satisfied reading it after few weeks. So majority of it works for me. I'll give it a try, because I'm also not in a place where I go and say எனக்காக இதெல்லாம் மாத்துங்கன்னு சொல்ற இடத்துலயும் நான் இருப்பேனா பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. But I feel like if majority works for me I'll go ahead with it அப்படினு. Right. இப்போ when I asked you இப்போ M&Mலயும் you play a soft hero அந்த மாதிரி, அடுத்து தருணம்லயும் it looks like you play like a romantic hero அந்த மாதிரி தான் you are playing. அப்படின்றப்போ I was thinking நான் கேட்டேன், இப்போ இதுல வந்து நீங்க ஹாரர் எடுத்தாலும் இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கிற படங்கள் வந்து ஒரு மாதிரி இவருக்கு வந்து இந்த சாக்லேட் பாய் ஒரு லவர் இப்படிதான் செட் ஆகுமோ. and I think a lot of people have told you look very young for your age, ஒரு பேபி ஃபேஸ் இருக்கு. I think you got this very so do you think you're being typecast in particular for such roles? So actually முதல்ல முடிவுக்கு அப்புறம் I got a lot of love stories, like love based stories. But what bugs me a little more than that is எல்லாமே it will be full on ரொம்ப intimate ஆன stories ஆ இருக்கும், because they assume that I will be okay with it to intimacy. Sometimes அது ஸ்கிரிப்ட்ல கூட இருக்காது. லைக் நான் செட்டுக்கு போய் இல்லனா ஒரு அடுத்த அட்வான்ஸ் டிஸ்கஷன் போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இல்ல இந்த மாதிரி இது பண்ணுவீங்க சார், நீங்க இதெல்லாம் முன்னாடியே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும். Yeah, especially intimacy you should have comfort with your co-actor. Exactly, we should be comfortable doing it first. Absolutely. So I feel like I was getting a little typecast. But எனக்கு என்னன்னா I don't think that today looks matter too much when it comes to convincing someone with something. Like I am 26 years old, but someone who sees me might not think I'm 26, but I'm 26, right? இந்த மாதிரி நிறைய பேர் maybe someone might be 32 but they look 21, but that doesn't change that they are 32. So I don't really take that into இது. I've started like working out a little bit, because some people said okay நீங்க ஸ்கிரீன்ல ஒரு மாதிரி இருக்கணும், இப்படி பார்க்கிறதுக்கு அப்படி இருக்கணும் அப்படி சொல்றதுக்காக மட்டும் தான் I wanted to do something and do, but I'm just trying to fit into a basic level of characters which I can do. எனக்கு ரொம்ப யதார்த்தமான சினிமா பண்ணனும் தான் ஆசை. So I don't have to worry too much about it, but I'm still trying to fit into some, like tick some boxes so it's easier for everybody else. So you're still trying to look at other roles as well. இந்த மாதிரி ஆயிட கூடாது, ஒரு ஸ்டீரியோடைபிக்கலா கிஷன்னா இந்த மாதிரி ரோல்ஸ் தான் பண்ணுவார்னா ஆயிட கூடாதுன்னு you're a little conscious. முதல்ல முடியும்னி will be out and out like ஒரு loser in the second half, like loner in the second half, and like a young innocent person in the first half. In the padathula I play a very cocky, arrogant guy. Singapore Saloon la it's the exact opposite. I play like a very loving friend who's very selfless, who doesn't care about anything else. Tharunam la when the time comes you'll see that there's a lot more to that character. There are a lot more layers to that character. So that is a very interesting character as well. So that might answer your question. Okay. This is your roles coming up. பாத்துக்கோங்க நீங்களேன்ற மாதிரி. Okay.
பிகாஸ் யூ ஸ்போக் அபவுட் இன்டிமசி திஸ் ஜஸ்ட் லைக் யூனோ எனக்கு தோணுச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முதல் நீ முடிவும் நீலையுமே அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்துலயுமே ஒன் கொஸ்டின் வாஸ் ஹவ் வாஸ் தட் லிப் லாக் கண்டிப்பா எல்லாரும் கேட்டாங்க இப்போ தருணம்ல கிளிம்ஸ்லயே வச்சுட்டாங்க சரி யாருக்கும் வந்து இப்போ யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் நாங்க கிளிம்ஸ்லயே கொடுத்துடுறோம்னு சொல்லிட்டு அதுலயுமே ஒரு இன்டிமேட் சீன் வந்து இருக்கு எனக்கு என்னன்னா இத்தனை வருஷம் நம்ம வந்துட்டோம் தமிழ் சினிமால so much so that இப்போ ஓடிடில இன்டிமசிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிடுச்சு we have something like love stories அதுவே வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இந்தியன் சினிமால பட் இன்னுமே தமிழ் சினிமா ஆடியன்ஸை பொறுத்த அளவுலையோ இல்ல ஜஸ்ட் இன்டர்வியூவர்ஸ் தரப்புல இருந்து இட்ஸ் ஸ்டில் கன்சிடர்ட் டு பி அ பிக் டீல் ஒரு லிப் லாக் பண்ணிட்டானோ ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி ஸோ how do you what is your opinion about that this being like a taboo still இவ்ளோ டெவலப் ஆகியும் okay I have two parts to this first is see lust போறதுக்கு முன்னாடியே like it's still love right முதல்ல முடியும்ல எல்லாரும் அது லஸ்டா பார்த்தாங்களே தவிர I saw so much love in it because ஒரு பார்ட்னர் வந்து நீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றீங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு எமோஷன் இருக்கு அது சரியா தப்பாங்கிற ஸ்பேஸுக்கு வரல பட் அந்த இடத்துல அது ஒரு எமோஷனோட ஒரு வெளிப்பாடா தான் நான் பார்த்தேன் I didn't look at it as lust at all and the second part of it is like you said for some reason people look at it as a taboo because there's no education for us about this சின்ன வயசுல இருந்தே ஒருத்தங்க செக்ஸ் பத்தி பேசணும்னாலோ இன்டிமசி பத்தி பேசணும்னாலோ they have to ஒரு ஓரமா போய் ஒதுங்கி யார் காதுக்கும் கேட்காம தான் நம்ம போய் பேசணும் பிகாஸ் இந்தியால அது ஒரு டாபு ஆனா உலகத்துல வந்து மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ் லிஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயோ இருக்கோம் மேல ஃபர்ஸ்டோ செகண்டோ இருக்கோம் அது மட்டும் யாருக்கும் என்னன்னு தெரியாது அப்படி பேசிக்காம இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கோ என்னவோ எனக்கு தெரியல இல்ல I think even in cinema இல்ல இப்போ ஒரு parents we never have scenes of parents romancing in front of their children ஆமா ஏன் என்ன தப்பு அவங்க they are married they have had a child obviously through some process so அப்படிங்கறப்போ why not I think Kamal Haasan was the only one to break it குருதி புனல்ல he'll be romancing in front of his child and அவங்க வந்து ஐயோ குழந்தை வந்துட்டாங்கன்னு என்ன தப்பு குழந்தைக்கு தெரியணும் இது it's something it's natural right so இது that's why I was wondering it's a very mature conversation அது வந்து see அதுக்காக kids அதெல்லாம் I understand you know censor board censors allowing all of that is fine but அத பத்தி நம்ம ஏன் அப்படி பேசணும்னு தான் எனக்கு புரியல லைக் தருணம்ல கூட if a script demands it if there's some love to it it's fine தருணம்ல they wanted it helped with marketing more than it helped the story but at the end of the day if a story demands it if a story needs it let it be there even if it doesn't demand it let it be அது அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போறாங்க ஆமா ஸ்டோரிஸ் அளவுக்குலாம் நம்ம வந்து அந்த ஒரு கால் கூட எடுத்து வைக்க ஒரு விரல் கூட நம்ம வைக்கல தமிழ் சினிமால பட் just let it be அவங்க பாட்டுக்கு அவங்க கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்கன்னா பண்ணிட்டு போட்டும் அதுவும் ஒரு கதை தானே அதுவும் கதை தான் சொல்ல ட்ரை பண்றாங்க so I'm guessing தருணம் பத்தி உங்களால பெருசா சொல்ல முடியாது but generally your experience ஏன் இந்த கதை ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணீங்க and working with Smriti Venkat so far தருணம் வந்து there's not much I can say but it will be a surprise to a lot of people I think and the parts of the film which are very 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 well written எனக்கு அது படிக்கும்போது இதுவரைக்கும் நான் அந்த zone பண்ணதே கிடையாது so I wanted to break that and try doing something like that and Smriti is the easiest to work with day 1 ல இருந்து நான் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ஆட் பண்ணிருக்கேன் அவங்களோட ஒரு வேஷ்டி விளம்பரத்துக்கு ரொம்ப நிறைய வருஷத்துக்கு முன்னாடி so அதுக்கு அப்புறம் இப்போதான் மீட் பண்ணேன் and from the get go we had like we were very comfortable with each other and we have other actors who I can't பூஜைக்கு வந்திருந்த ராஜ் ஐயப்பா இருக்கார்ல ராஜ் ஐயப்பா நிமல் 4 பேர் இருக்கோம் 4 பேருக்குள்ள there's a lot of great chemistry so it works really well I'm very excited to see the film it's coming out very well also okay and release இப்போதைக்கு ஏதாவது சொல்லிருக்கீங்க release எதுவுமே சொல்லல we are halfway done shooting the film so முடிச்சதுக்கு early next year குள்ள வந்துரும் hopefully okay next kandipa Singapore Saloon is one of your upcoming projects and adla as you said you're playing a supporting role but you'll be able to shed more light என்ன kind of a role with so Singapore Saloon வந்து RJ Balaji தான் actually கூப்பிட்டாரு I've known him for a long time and he called me saying எனக்கு என்னமோ இது நீ பண்ணா கரெக்ட்டா இருக்கும்டா அப்படினு சொன்னாரு நான் சொன்ன கண்டிப்பா like I adore him a lot of the decisions I've made in my life thanks to him and it's been you know him personally as well I was a fan I was a huge fan நான் ஸ்கூல்ல வந்து கல்ச்சுரல்ஸ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஜட்ஜா ஒரு வாட்டி வந்தாரு சோ அப்படி தான் எனக்கு பழக்கம் அதுக்கு அப்புறம் interviewed him in 2015-16 டைம்ல ஒரு வாட்டி and LKG மூக்குத்தி அம்மன் வரும்போதெல்லாம் I have always pinged him saying love the film great work அப்படினு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து இந்த படம் நீ கண்டிப்பாக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ ஐ இமீடியட்லி செட் பிளைண்ட்லி ஐ ஹர்ட் த ஸ்டோரி ஃப்ரம் கோகுல் சார் ஐ செட் எஸ் ரொம்ப நல்ல லைக் இட்ஸ் லைக் அ பேக்கேஜ் ஆஃப் இமோஷன்ஸ் தட் ஃபில்ம் இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் ஸ்டோரி ஐ ஹவ் நாட் சீன் த ஃபில்ம் ஸோ ஐ கான்ட் காமெண்ட் யூ ப்ளே ஹிஸ் ஃப்ரெண்டா யா ஸோ ஐ ப்ளே ஹிஸ் ஃப்ரெண்ட் பட் வி ஆர் லைக் childhood friends who grow up together and
வி ஹாவ் லைக் அ ட்ரீம். ஸோ அந்த ட்ரீம்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற ஒரு ஸ்பேஸில் ரொம்ப ஹோல்சமான ஒரு கேரக்டர். இட்ஸ் நாட் அ கேரக்டர் வித் டூ மச் காமெடி அட் ஆல். இட்ஸ் அ கேரக்டர் வித் அ லாட் ஆஃப் எமோஷன் மோர் தென் எனிதிங் எல்ஸ். அண்ட் அந்த படத்தில் வந்து ஐ ஒர்க் வித் சம் கிரேட் ஆக்டர்ஸ். லால் சார், சத்யராஜ் சார்லாம் ஜஸ்ட் டு சிட் அக்ராஸ் ஹிம் அண்ட் அவர்கிட்ட பேசுறதே ஒரு பெரிய பெரிய ஃபிலிமோகிராஃபி அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல கண்டிப்பா நான் சின்ன விஷயத்துக்குலாம் கோச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு சொல்லுவார், ஒரு கதை ஒன்று சொல்லுவார். அந்த கதைலாம் கேட்கும்போது ஐயா நீங்க சொன்ன கதைக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபன்னான ஒரு செட். அண்ட் தட் வில் பி அ கிரேட் ஃபில்ம். பாலாஜி அண்ணாக்கு வந்து இட் வில் பி அ கரியர் சேஞ்சிங் ஃபில்ம். ஓ கிரேட். I think he's doing a number of good concept films and he's trying to change his filmography. But I mean, you said idliyume ஒரு kind of ஒரு emotional role over a comedy role. நான் பார்த்த கிஷன் தாஸ் வந்து யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கட்டும், இப்போ ரீல்ஸ்ல இருக்கிற ஸ்பேசஸ் நீங்க இன்டர்வியூ பண்ணும்போதெல்லாம் I see a very comic side to you. You're a very extrovertish, very fun kind of a character. பட் நீங்க பண்ற ரோல்ஸ்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ரொம்ப சைலண்டா இன்ட்ரோவர்ட், நான் ரொம்ப சமத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல். இதுலயுமே யூ சேயிங் யூ பிளேயிங் arrogant guy. Tharunamla, I'm guessing it's just a role that demands a lot of emotions and அந்த மாதிரி. And again Singapore Saloon. So do you think எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க உங்களோட காமிக் சைடை காட்டினா it'll work more in favor for you ன்ட்டு? இது யாரும் கேட்டதில்ல. இல்லை எனக்கு என்ன, I am somebody who believes that humor lays in the writing. And maybe the days of நம்ம வந்து ஒரு ஹியூமர் ட்ராக் ஆட் பண்றது maybe a little gone எனக்கு தோணுது. ஆமா, இந்த தனியா ஒரு ஹியூமர் ட்ராக் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் படம் போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் is like completely gone. So I can't go and tell somebody இந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு ஜோக் போடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அது புரியாது. எனக்கு அந்த கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஜோக் போடுங்கன்னா எனக்கு புரியல சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் அதுவும் நடந்திருக்கு. ஸோ நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன், சார் இந்த ஜோக் போடுங்க அந்த மாதிரி எனக்கு வராது, ஸோ நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐ டோன்ட் yours is more of a persona than a comedian. ஒரு யோகி பாபுவோ இல்ல வந்து ஒரு சந்தானமோ they are used to come back and other is different than what I'm what your person. எனக்கு இது வரைக்கும் I have not touched humor at all. Singapore Saloonலயே இருக்கும், but I won't be a huge part of what takes place. But I'd like to do some. I'd like to try it out. I'm writing something now. I'm writing a feature. So adula I've added a lot of humor in it. So adu work aachina I'll be a little bit more confident trying it out. Happy in the right. And considering you're coming again from the YouTube background and all, நீங்க OTT films பண்ணியிருக்கீங்க. I mean both your releases so far as OTT and இப்போ upcoming theaters இருக்குனாலும் இது வரைக்கும் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஸ்பேஸ்ல நீங்க இன்னும் நுழையலன்னு I'm guessing. What is holding you back, like any specific reason or? I got a few offers. I think I got 2 solid offers from big platforms, but for one of those I am a very morally inclined person. Like எனக்கு வந்து if I hear something in a script which I feel is not, the concept is not right, concept maybe a scene or a way they speak or something like that, it doesn't align with my morals. எனக்கு அது கொஞ்சம் because நம்மளே வந்து நிறைய வருஷமா இது தப்பு இது சரின்னு வாய் கிழியே பேசிட்டு நம்மளே போய் அது பண்ணா சரியா இருக்காது. ஸோ அதனால I'll tell them sir morally இது எனக்கு அலைன் ஆகல, நான் பண்ணலன்னு. ஸோ அந்த மாதிரி 2 ஆஃபர்ஸ் போச்சு. நிறைய பேர் திட்டினாங்க, நீ இப்போதான் இண்டஸ்ட்ரிக்கே வர அதுக்குள்ள மாரல்ஸ் கீழஸ். பட் for me that's very important. I realized that it's very important to me, so I let go of 2 opportunities because of that. But vanda you're open to taking it up? Definitely. I'm not இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்தா கூட I'll tell them நீங்க ஸ்கிரிப்ட் அனுப்புங்க, நான் படிச்சு சொல்றேங்கற ஸ்பேஸ்ல தான் நான் இருக்கேன். So I don't try to limit your ஏன்னா because some people say வந்து web series takes more longer schedules. Shooting schedules வந்து tends to be more longer, so அதனால நாங்க எடுக்கிறது இல்ல or I've still not explored it ன்றாங்க. So that's not why you've not gone there. இல்ல இப்போ கூட I was supposed to do one, but எனக்கு டேட் issue I couldn't do that series, but that was a beautiful script. Hotstar la mari super. I'm wishing everyone that it should go well. Good, goes well. Okay. And this I've always wanted to ask you. So இப்போ வந்து என்னதான் நீங்க இண்டிவிஜுவலா இவ்ளோ உங்க கரியர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும், like you're also you do podcasts, you do interviews, you were with Fully Filmy at a point, and now you're an actor, you do all kinds of things. பட் எங்கேயோ ஒரு இடத்துல கிஷன் தாஸா பிருந்தா தாஸோட பையன் அது ஒட்டிட்டே இருக்கு இல்லையா, தட் கைண்ட் ஆஃப் லிங்க். ஃபர்ஸ்ட் மை கொஸ்டின் இஸ், அது எங்கேயாவது உங்களுக்கு ஒரு ப்ரெஷரைசிங் இதுவா இருக்கா, பிருந்தா தாஸ் சன் ஐ ஹேவ் டு லிவ் அப் டு தட் நேம்ங்கிற மாதிரி? இல்லை, எனக்கு வந்து அதில் எந்த ப்ரெஷருமே கிடையாது. பிகாஸ் எனக்கு அம்மா சைட்லேருந்து நான் ஒர்க்கே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அம்மா. ஸோ அதனால எனக்கு அந்த ப்ரெஷர் எதுவுமே இல்லை. பட் அம்மா பெருமைப்படுத்தணும்னு பையனா எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஜென்ரல் சைல்டா ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கு. பட் மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் எனக்கு
நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி சினிமாவில் இருக்கணும்னு ஐ டென்ட் ஈவன் வாண்ட் டு பி an actor. I wanted to start writing, I wanted to start making films. ஸோ நான் எனக்கு அந்த ஆசை வரும்போதே அம்மா நடிக்கிறத நிறுத்திட்டாங்க அந்த டைமில். ஸோ ஐ டென்ட் ஹேவ் எனி வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு or any strings to pull to get into the industry. I had to slog my way through. But I do realize that வெளில பார்க்குறவங்களுக்கு it's easy to say இவங்களோட exactly my next question was that. ஆமா it's easy for them to say, but எனக்கு அந்த கோவம் புரியுது பிகாஸ் நான் வந்து கஷ்டப்பட்டு வரும்போது எனக்கு அந்த மாதிரி ஒருத்தங்களை பார்க்கும்போது கோவம் வந்து பட் அவங்க ஜேர்னி அவங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து I did struggle with that a lot because முதல்லி முடியும்னிக்கு வந்து we had 4 rounds of auditions before I got selected for that character. அதுவும் நான் இன்னொரு கேரக்டர் பண்ண வேண்டியதா இருந்தது. Then I was supposed to which do one? Srivaths, the DJ. The DJ guy. So அங்கிருந்து it swapped because we had more auditions and Siva felt that I'd fit this better. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு அவனுக்கு என்னப்பா இவனோட பையன் சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. பட் தென் ஐ ரியலைஸ் தட் என்னால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு என்னோட முழு கதை தெரியாது. ஒன்லி பர்சன் தட் ஐ கேன் பி ஆனஸ்ட் டு இஸ் மை கான்ஷியன்ஸ். அண்ட் ஐ நோ ஃப்ரம் டே ஒன் எங்கள் அம்மா கூட எனக்கு இவங்களுக்கு தெரியும்டா நீ போய் மீட் பண்ணுன்னு சொன்னால் கூட நான் மீட் பண்ணது கிடையாது, அம்மா கூட எதுவும் டிஸ்கஸ் பண்ணது கிடையாது, ஒரு ப்ரெஷ் ஷோ கூட எங்கள் அம்மா கூப்பிட்டு போனது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சிங்க்குக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஷோ பிளான் பண்ணுறதுனால ஒரு ஸ்க்ரீனிங் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்கள வந்து கூட்டிட்டு போயிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி அந்த மாதிரி எனக்கு எந்த எதுவுமே இல்லை. ஐ டோன்ட் அந்த அப்படி ஒரு இது எடுத்து வச்சாங்கன்னா அதை நான் 1% கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் ஐ ஹவ் ஸ்டக் பை மை ஓன். நான் எந்த இடத்துல கூட நான் இவங்களுடைய பையனை இன்னொருத்தவங்க சொல்றது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. பட் ஆல்சோ like even though நீங்க you're true to your conscience and I think people who have been following your journey know this. But as you said it's very easy for people to just say அவங்களோட பையன் தானே ஈஸியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கிறது வந்து it's very easy for. So would you rather எங்கயாவது ஒரு இடத்துல வந்து நான் மட்டும் இவங்களோட ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஆக்டரா எங்க அம்மா இல்லைன்னா ப்ராபப்ளி எனக்கு இந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்காது அப்படிங்கறது என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நான் அப்படி யோசிச்சது இல்ல. பிகாஸ் see it's not my fault, it's not their fault. See what I believe is you can't control which family you are born into. Correct. But you can control what you do about it. இந்த குடும்பத்துல பிறக்கிறது என் கையில இல்ல, பட் அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றது என் கையில தான் இருக்கு. யூஸ் பண்ணாம வந்தா I am fine with it. எனக்கு வந்து till date I know the struggles I've been through. I don't want to say it to everybody, but I understand that நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ இது. that nepotism ஒரு விஷயம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து because people use their influence and come in and grab whatever is there. So the anger is there. அந்த angerல கொஞ்சம் cross fire ஆனா I can't help it. But I am grateful that majority 95% don't feel that way. அந்த 5% feel பண்ணாங்கன்னா maybe it's okay. It's fine. For the greater good it's fine. For the greater good it's fine. Right. So any other upcoming projects that have been unannounced and the madri coming up? இல்ல தருணம் தான் இப்போ ஃபோக்கஸ். தருணம் முடிக்கிறது தான் ஃபோக்கஸ். I am listening to other stories that I want to do. And I think you're working on a script and so on. Yeah, எனக்கு I want to make that next. So that is my முடிச்சிட்டேன் பவுண்ட் பண்ணி I'm looking to register it sometime this week. sync முடிச்ச உடனே பண்ணலாம்னு. It's a very nice story. It's got bits of all of our life. If you can. It's a film about love, but there is no love in the film. That's it will be a little fun for people to watch. Like எனக்கு தெரிஞ்ச என்னோட ஜெனரேஷன் என்னோட அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே ரிலேட்டபிளா இருக்கும் கூட ஒரு ஃபில்மா தான் இருக்கும். Okay. So இதுதான் இப்போதைக்கு focusing on that ங்கற மாதிரி. Great. And this is something I ask all people I interview. ஒரு ட்ரீம் ரோல் பிகாஸ் எல்லாருக்குமே இப்போ நீங்க நடிக்க வந்துட்டீங்க, இது பண்ணா எனக்கு ஆசை, இது பண்ணணும்னு எனக்கு ஆசை. இட் கேன் பி a biography, it can be any other kind of a role, ஒரு ஆக்ஷன் ரோல், ஒரு ஆர்மி மேன் அப்படின்னு உங்களை கேட்டா what would be your choice? எனக்கு I've always been a fan of slice of life films. எனக்கு வந்து at very difficult stages of my life I have turned to cinema. சினிமா தான் வந்து எனக்கு ஒரு வழி காட்டியிருக்கு. அண்ட் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஜஸ்ட் டு கிவ் யூ an example, something like திருச்சிற்றம்பலம் or a film like டாடா, ஒரு காமனர், நாட் எனக்கு பெருசா சண்டை போட்டு இது பண்ணி அது பண்ணி எனக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து நிறைய தருணத்தில் வந்து வழிகாட்டினது சினிமா தான், கேரக்டர்ஸ் தான். ஸோ ஐ வாண்ட் டு டூ ஃபில்ம்ஸ் லைக் தட். மேபி ஒரு ஃபிலிம் லைக் திருச்சிற்றம்பலம் மாதிரி இல்லை காம்ப்ளெக்ஸ் இமோஷன்ஸ் காட்டுற ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் ஐ லவ் டு டூ தட். Okay. I think I had a very fun conversation with you. It was nice to interview the Kishen Das who interviews everybody else. Dove வேணாம் நமக்கு. But I'm very happy because I like the questions that you asked. It made me think. So Anakadu, I'm very happy that you எல்லாருமே 21st July வந்து sync stream ஆகுது. So ஆஹால பார்த்துட்டு ப்ளீஸ் யூ ஆல்சோ ப்ளீஸ் வாட்ச் இட். உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்க. I'll have a look at it and definitely get back. So thank you so much. Super. I hope to have many more conversations with you for your future releases and all of that. Yes. So yeah. Thank you so much. Thank you.